அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சகோதர சகோதரிகளே. இஸ்லாமிய வரலாறு ரொம்ப சுவையானது. அதிலும் பெருமானார் இறைவனின் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு நமக்கு பல அழகிய பாடங்களை கற்றுத்தரவல்லது. நான் அதில் ஆங்கிலத்தில், தமிழில், உருதுலெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் நான் பெரும்பாலும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல புத்தகங்கள் படித்திருக்கிறேன், படித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு புத்தகம் த நோபல் லைஃப் ஆஃப் ப்ராஃபட் முஹம்மதுன்னு இங்கிலீஷில் ஏறத்தாழ 2000 பக்கத்துக்கு மேலே இருக்குது. அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு விரும்பினேன். காரணம், ரொம்ப ஒரு சுவையான இஸ்லாமிய வரலாற்றை அது நமக்கு அடையாளம் காட்டுகிறது. பதில் போர் நடக்க இருக்கிறது. குறைஷிகள் அபு சுஃபியானுடைய தலைமையிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் ஒரு இடத்துல. ஆனால் எக்ஸாக்டாக எங்கே இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு முஸ்லீம் தரப்புக்கு தெரியாது. அதை அறிஞ்சு வருவதற்காக சில பேர் அனுப்புகிறாங்க ரசூலுல்லாஹ். அவங்களும் ஹஸரத் அபூபக்கரும் கூட கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு சுவையான நிகழ்ச்சி நடக்குது. ஒரு பெரியவர், முதியவர், அரேபியா தான், இராணுவ முகாம் அந்த பக்கம் போயிட்டு வர்றாரு எங்கிருந்தோ. அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, முதியவரே, நீங்கள் இந்த மாதிரி அந்த முகாம்லேருந்து வரீங்களா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவர் உடனே பதிலை சொல்லிடல. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ பெருமானார் சொல்கிறாங்க, என் பேர் முகம்மது, இறைவனோட இறுதி தூதர் தான். இவர் என்னுடைய தோழர் சகோதரர் அபூபக்கர், நாங்கள் மதீனாவிலிருந்து வருகிறோம் அப்படின்னு தான் சொல்லலை. ஏன்னா சொன்னால் தகவல் எதிரிகளுக்கு லீக் ஆகிடும். அதனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு, அதுக்கு பிறகு நாங்கள் எங்கேருந்து வரோம்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரியவரும் திருப்பியும் கேட்குறாரு. அப்போ திருப்பி இதே தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நாங்கள் இங்கேருந்து தான் வரேன் அப்படின்னு. அதை கேட்டுக்கிறாங்க. அவர் விடலை. நீங்கள் எங்கேருந்து வரேன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எங்கேருந்து வருகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ பெருமானார் ஒரு பதிலை சொல்கிறாங்க. பெருமானாருடைய கேரக்டர் எப்படின்னா, அவங்க பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லவும் கூடாது. ஆனால் இந்த நேரத்தில் உண்மையும் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு அழகான பதிலை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தண்ணீரிலிருந்து வருகிறோம் அப்படிங்கிறாங்க. அவர் குழம்பிடுறாரு. தண்ணியிலேருந்து வராங்களோ, அவரோட ஈராக்லேருந்து வருவாங்களோ அப்படின்னு அவரே குழம்பிகிட்டே போயிடுறாரு. எல்லா மனிதர்களும் விந்திலிருந்து தானே வர்றோம், தண்ணி தான் அது. எனவே தண்ணீரிலிருந்து வருகிறோம் அப்படிங்கிறது ஒரு அழகான, ஒரு விஞ்ஞானபூர்வமான, உண்மையான பதில். உண்மையை சொல்லலை, அதே சமயம் அவங்க பொய்யும் சொல்லலை அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி நமக்கு அழகாக எடுத்துக்காட்டுது. அந்த குறைஷி எதிரிகள் பாளையம் இறங்கியிருந்த அவங்களுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக 2 பாய்ஸ், சிறுவர்கள், இளைஞர்கள்னு வச்சுக்கோமே, அடோலசன்ஸ், இளைஞர்களாக ஆகிக்கொண்டிருந்த சிறுவர்கள் தண்ணி கொண்டு போகிறாங்க. அவங்கள ஹஸரத் அலி அவர்களும் கூட இந்த சில தோழர்களும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு கேட்குறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, தெரியாதுன்னு சொல்கிறார் அந்த பசங்க. சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அபு சுஃபியான் அந்த கேரவன் இன்னும் போகலை போல் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஏன்னா அந்த கேரவனில் உள்ள பொருள்களையெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஏற்கனவே முஸ்லீம்களுடைய பொருள்களெல்லாம் அவங்க திருடி இருந்தாங்க. பதிலுக்கு இவர் கொண்டு வந்த கேரவனை
இன்டர்செப்ட் பண்ணி இடைமறித்து அதில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம்னு முஸ்லீம்கள் திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த கேரவன் இன்னும் இருக்கு போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு தலைவர்களும் கூட தோழர்களும் ஜுபைர் பின் அவ்வாம் போன்ற தோழர்களும் கேட்குறாங்க. அதை பற்றி அந்த பசங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க சொல்லலைங்கும் போது அவங்க என்ன அவங்க சொன்ன உண்மையை இவங்க புரிஞ்சுக்கலை. அந்த பசங்க சொன்ன உண்மையை இவங்க புரிஞ்சுக்கலை. இவங்களுக்கு வேண்டிய தகவல் அந்த பசங்கள்கிட்ட வரலை. அப்போ உடனே என்ன பண்ணாங்க, அப்போ அந்த பையனை அடிக்க ஆரம்பித்தான். ரசூலாட்ட கூட்டிகிட்டு வராங்க. இவன் அந்த கேரவன் எங்கே இருக்குன்னு சொல்ல மாட்டான். உங்களுக்கு தெரியும் போல் இருக்கு அவனுக்கு, இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு. ரசூலுல்லாஹ்க்கு இந்த மேட்டரே தெரியாது. ஆனால் அவங்க தீர்க்க தரிசி அல்லவா, அவங்க அந்த பையனை பார்த்து சொல்கிறாங்க. அந்த தள்ளி அவங்களையும் தோழர்களையும் பார்த்து சொல்கிறாங்க, அந்த பையன் உண்மையை சொல்லும்போது விட்டுட்டீங்க, பொய் சொல்லும்போது விட்டுட்டீங்க, உண்மையை சொல்லும்போது அடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ மறைவாக அவங்களுக்கு கண்ணுக்கு மறைவாக நடந்த விஷயங்கள்லாம் கூட அவங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு நல்ல உதாரணம். அப்புறம் அந்த பசங்கள்கிட்டயே அந்த சில கேள்விகள் கேட்குறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க அந்த எதிரிகள் கும்பலில் தெரிஞ்சுக்க, ஏன்னா அப்போ தானே ப்ரிப்பேர் ஆகலாம் போருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் பசங்களுக்கு அது தெரியல. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி பார்க்குறது அவங்க வேலை இல்லையே. அப்புறம் சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ பையன் கேட்குறாங்க, எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் தெரியும், 9 ஒட்டகம் இல்லை 10 ஒட்டகம் இருக்கிறாங்க அப்படின்னு அதில் ஒருத்தர் சொல்கிறான். அப்போ இவங்க கணக்கு போடுறாங்க, ஒரு ஒட்டகம் எடுத்தால் குறைஞ்சது 90 பேர் மினிமம் 100 பேர் மேக்ஸிமம் சாப்பிட்லாம். அப்புறம் 10 ஒட்டகம் இருக்கிறாங்கன்னா ஒரு 1000 பேர் அப்ராக்சிமேட்டாக வந்திருப்பாங்கன்னு மிகச்சரியாக அவங்க கணக்கு போடுறாங்க. இது இஸ்லாமிய வரலாற்று சுவையான நிகழ்ச்சிகள். இன்னும் ஒன்று இந்த பதில் போருக்காக போயிட்டு இருக்கும்போது முஸ்லீம்களிடையே எண்ணிக்கையிலே கம்மி. அவங்கள்ட்ட அந்த ஆயுத உடைகள், இராணுவ உடைகள், ஆயுதங்கள், வாள்கள், வாகனங்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகள், ஒட்டகம் ரொம்ப ரொம்ப குறைவு. 2 குதிரை தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு புவர் கண்டிஷனில் அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு வாகனத்துக்கு மேலே 3 பேர் ஏறிட்டு வராங்க. அதுக்கு தள்ளி வராங்க. அப்புறம் அதுக்கு இன்னொரு அமைச்சரோடு வராங்க, பெருமானாரும் போகிறாங்க. அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, இறங்கி இவங்க நடந்துக்கிறாங்க, அவங்க மேலே போகிறாங்க, அவங்க நடந்துக்கிறாங்க, இவங்க மேலே போகிறாங்க, மாறி மாறி இறங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பெருமான பார்த்து அதில் சொல்லி சொன்னாங்க, யார் சூழல்ல நீங்கள் நடந்து வர வேண்டாம், எங்களுக்கு அது சங்கடமாக இருக்குது, நீங்களே ஒட்டகத்து மேலேயோ அந்த குதிரை மேலேயோ கோவில் கழுதை மேலேயோ வாங்க, நாங்கள் நடந்து வரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா வயசுலேயே இவங்க இளைஞர்கள் உறுதியாக இருப்பாங்க. அப்போ பெருமானார் ஒரு பதில் சொல்கிறாங்க. அந்த பதில் தான் நம்முடைய சிந்தனைக்கு இங்கே உரிய பதில். அவங்க சொல்கிறாங்க, என்னை விட நீங்கள் இருவரும் உறுதியானவர்கள் அல்ல. அவங்க சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். வயசில் அதிகம் தான் கூட என்னை விட நீங்கள் உறுதியானவர்கள் அல்ல. அதை விட முக்கியமான பதில் என்னென்னா, உங்களுக்கு அல்லாஹ் தர இருக்கின்ற பெருமதியைப் போலவே அவருடைய அருள் எனக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் நடந்து போவது மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான், அருட்கொடையை கொடுப்பான். அப்போ எனக்கும் அந்த அருட்கொடை வேணும் இல்லையா? எல்லா அருட்கொடைகளும் அருளப்பட்ட அந்த நபி இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்காக சொன்னது, நமக்காக சொன்னது. அப்போ நம்ம மட்டும் சுகமாக இருக்கணும், அடுத்தவங்க கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட, இல்லை நாமளும் சேர்ந்து கஷ்டப்படலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை பெறக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்காக அவங்க செஞ்சு காட்டுறாங்க. ஏன்னா அவங்க நடந்து தான் அருட்கொடையை பெற்றுக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க பிறகும்போதே அருள்வாளிக்கப்பட்டவங்க. அப்போ இந்த தகவல்கள், இந்த செய்திகள்லாம் நமக்காக அவங்க விட்டு போன முக்கியமான செய்திகள் அப்படிங்கிற குறிப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்து செயல்படுத்தும் முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கையெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நான் சொல்கிறேன். இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் தான் இந்த தகவலாம் நான் எடுத்தேன். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ்
விரைவிலே வேறு சில விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.